வணக்கம் நண்பர்களே. ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் கடந்த சில வாரங்களா உலகம் முழுக்க நடக்குது. பல இடங்கள்ல ராஜினாமா நடக்குது. 7 நாடுகளோட தலைவர்கள் கூட ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சொல்ல வருத்தமா இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நம்ம நாட்டுல இருந்த சில பேரோட பேர்களும் வந்திருக்கு. மோடிஜியோட பேரும் வந்திருக்கு. ஆனா, இந்த சீரியஸான விஷயத்துல ஒரே நபரோட பேர் திரும்ப திரும்ப வருது. அவர் சும்மா இருந்திருந்தா நாம இத பத்தி பேச வேண்டி இருந்திருக்காது. ஆனா அவர் தானே வாயைத் திறந்து திரும்ப திரும்ப பொய் பேசுறாரு. அவர்தான் ஹர்தீப் சிங் பூரி. அவர் முன்னாடி நடத்தின பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசினார்ன்னு நீங்களே கேட்டிருப்பீங்க. அதுல ஆண்ட்ரே ஜிவ்மன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்ட்ரே ஜிவ்மன்னா என்ன சார்? வெளிப்படையா சொல்லணும்னா பாலியல் வன்முறை நடந்துச்சு. ஆண்ட்ரே ஜிவ்மன்னு சொல்லி சின்ன விஷயம் மாதிரி காட்டுறாங்க. ரெட் லைட் ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு சின்ன தவறுன்னு பேசுறாங்க. இந்த ஹர்தீப் சிங் பூரி மோடிஜியோட நவரத்தினங்கள்னு சொல்றதுல இவரும் ஒருத்தரு. எம்பி கூட ஆகாம இவர நேரடியா மந்திரி ஆக்கி இண்டிபெண்டன்ட் சார்ஜ் குடுத்தாங்க. ஏதோ காரணம் இருந்திருக்குமே! அதுக்கப்புறம் ஹர்தீப் சார் முழுசா இன்டர்வியூ குடுக்க ஆரம்பிச்சாரு. ஒண்ணுக்கு பிறகு இன்னொன்னு, அதுக்கு பிறகு இன்னொரு இன்டர்வியூ. ஒவ்வொரு இன்டர்வியூலயும் ஒவ்வொரு பொய். அவரு என்ன சொல்றாருன்னா, "நான் முதல் தடவ எப்ஸ்டீன சந்திக்க போகும்போது, எங்க போறோம்னே எனக்கு தெரியாது. டிரைவர் கூட்டிட்டு போவான்னு தான் சொன்னாங்கன்னு" இவர் சொல்லியிருக்காரு. இவர் இந்த நாட்டோட ஃபாரின் சர்வீசஸ் அதிகாரியா இருந்தவர். டிப்ளமேட், அம்பாசிடரா கூட இருந்திருக்கார். அப்படிப்பட்ட அம்பாசிடர் சாருக்கு தன்னோட கார் எங்க கொண்டு போகுதுன்னு தெரியாதாமா. சார் நீங்க ஒரு சாதாரண ஆபிசரா தான் இருந்திருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட் ஆபிசர்ன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க சர்வீஸ்ல இருந்த உங்க சக ஊழியர்களோட நாம பேசினாலே சொல்றாங்க. எவ்வளவு சாதாரண ஆபிசரா இருந்தாலும், யாராவது உங்கள எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டா, எங்க போறேன்னே தெரியலன்னு சொல்லுவீங்களா? லாலிபாப் காட்டி, "வாப்பா கார்ல உட்காரு" அப்படின்னு விட்டுருக்காங்க. நீங்களும் கார்ல ஏறிட்டீங்களா? நீங்க ஃபாரின் சர்வீசஸ் ஆபிசரா இருந்தவர். கொஞ்சம் வெட்கம் இருக்கணுமே சார். பெரிய பெரிய பதவியில இருந்தவர் நீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? நான் Googleல தேடுனேன். கொஞ்சம் அன்ஈசியா இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் சந்திக்க போறவங்க யாருன்னு கேட்டேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் நான் சொல்லல. ஹர்தீப் சிங் பூரி இன்டர்வியூல சொன்னது. நான் உங்க முன்னால அத படம் மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்கேன். இவர சந்திக்க போலாமா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பேசினேன்னு நீங்களே சொல்றீங்க. ஹர்தீப் ஜி, நீங்க 2ண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தையா? எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். Googleல தெரிஞ்சிருக்கு எங்க போறீங்கன்னு. அந்த அட்ரஸ் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னீசியா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. Googleல பார்த்தாலே எங்க போறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். யார் கையில லாலிபாப் இருந்துச்சு. அதனால போயிட்டேங்கிற மாரி பேசுறீங்க. நீங்க ஃபாரின் சர்வீசஸ் ஆபிசரா இருந்தவர். கேபினட் மந்திரியா கூட இருந்தவரு. முதல்ல தெரியலன்னு சொன்னீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னீசியா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அன்னீசியா இருந்தா கார நிறுத்த சொல்ல முடியாதா? ஒருவேள கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க, "ஒண்ணும் இல்லப்பா உட்கார்ந்துக்கோ. நாங்களும் உங்க கூட இருக்கோம்னு" சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இதெல்லாம் ஜோக்கா இருக்கா? அப்புறம் மோடிஜி அவர மந்திரி ஆக்கிட்டாரு. அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, "எங்கள்ல சிலருக்கு எப்ஸ்டீன்ஸ் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் மேல ஒரு டவுட் இருக்குன்னு." ஹர்தீப் புரிஜி சொல்றாரு, "அவரு உண்மையிலேயே கிரிமினலா இல்லையான்னு எனக்கு டவுட் இருந்துச்சுன்னு." ஆனா அந்த எப்ஸ்டீனே 2008ல புளோரிடா கோர்ட்ல தன்னோட குற்றத்த ஒத்துக்கிட்டாரு. நான் இத செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தண்டனையும் கிடைச்சது. அப்படின்னா என்ன? ஹர்தீப் ஜி உங்களுக்கு யாராவது கடவுள் மாரி வந்து இவர் கிரிமினல் தான்னு சொல்லணுமா? இல்ல மோடிஜி வந்து சொல்லணுமா? யார் தான் வந்து சொன்னா நம்புவீங்க? நான் இந்த கிரைம பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. 2008ல தண்டனையும் கிடைச்சது. அப்போ மந்திரியா கூட இல்லாத நேரத்துல எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. இவர் கிரைம் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது என்ன லாஜிக்? இவர் ஒரு மந்திரி. இத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இதுதான் குவாலிட்டி. இன்டெலெக்ட் குவாலிட்டி. ஒழுக்கம். எந்த அடிப்படையில நீங்க ஹர்தீப் பூரி சரின்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் முன்னாலேயே சொல்லப்பட்ட விஷயம். எப்ஸ்டீனோட அதிகம் பேசவே இல்லன்னு சொல்றாரு. இன்னொரு இன்டர்வியூல ரொம்ப சின்ன அளவுல தான் தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்றாரு. 2, 3 இமெயில், 3, 4 சந்திப்பு தான்னு சொல்றாரு. அது முழுக்க முழுக்க பொய். ஒரு இன்டர்வியூ இருக்கு. இங்கிலீஷ் சேனல்ல. அதுல நான் எப்பவுமே அப்பாயின்ட்மென்ட் கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுவும் பொய். நான் இத சும்மா பேசல. 46 பக்கம் டாக்குமெண்ட் ரெடியா வச்சிருக்கேன். அத உங்களுக்கு அனுப்புறேன். உங்க மொபைலுக்கு வந்துரும். "ஜெஃப் கேன் ஐ சீ யூ? ஜெஃப் ஆர் யூ இன் டவுன்?" இப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து நான் ஒருபோதும் அப்பாயின்ட்மென்ட்டே கேட்டதில்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இது எல்லாம் என்ன? "ஜெஃப் கேன் ஐ சீ யூ?" அப்படின்னா உங்களுக்கு மோடிஜி கிட்ட இருந்து ஏதாவது அழுத்தம் இருந்துச்சா?
சரி 2014ல இருந்து 2016 வரைக்கும் போகலாம். 2017 வரைக்கும் கூட பேசலாம். அந்த நேரத்துல அமெரிக்காவுல இந்தியாவுக்கான 3 தூதர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ஜெய்சங்கர், இன்னொருத்தர் அருண் சிங், 3வது நவ்தேஜ் சரானா. இந்த 3 பேருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நெறைய அதிகாரம் இருந்தது. அவங்க முன்னால ஹர்தீப் பூரி யாரு? அந்த காலகட்டத்துல அவரு ரிட்டயர்ட் ஆபிசர் தானே! 2014க்கும் 16க்கும் நடுவுல அவர் பெரிய பதவியில கூட இல்ல. யார் சொன்னதால எப்ஸ்டீன சந்திக்க போனார்? எப்ஸ்டீனுக்கு மெயில் அனுப்பி டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா மாதிரி விஷயங்கள ஏன் பேசினார்? இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 13 நவம்பர் 2014ல எப்ஸ்டீன் ரெய்ட் ஆஃப்மேனுக்கு ஒரு மெயில் அனுப்புறார். அதுல டிஜிட்டல் இந்தியா பத்தின விவரம் சொல்றார். அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே டிஜிட்டல் இந்தியா பத்தி மெயில் போயிருக்குன்னா, இது எல்லாம் எப்படி? இந்த நாட்டோட அரசாங்கம் ஒரே ஒரு சேனல் மூலம் தான் ஓடுதுன்னு நெனைக்கிறோம். ஆனா அமெரிக்கால உட்கார்ந்துட்டே இந்திய மக்களுக்கு முன்னாடியே டிஜிட்டல் இந்தியா பத்தின தகவல் எப்ஸ்டீனுக்கு ஹர்தீப் பூரி சொல்லிட்டாரு. பாருங்க, நாங்களும் நீங்களும் இன்னும் ஒரு தவறான நம்பிக்கையில இருக்கோம்னு தோணுது. ஹர்தீப் பூரி ஜி, நீங்க யுபிஎஸ்சி குவாலிஃபை பண்ணவர். உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குமே சார். நீங்களே சொல்றீங்க, நான் டிஜிட்டல் இந்தியா பத்தின தகவல் கொடுத்தேன் அப்படின்னு. ஏன் சார் குடுத்தீங்க? முதல்ல அந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்போ நீங்க அரசாங்கத்துல எந்த பதவியிலயும் இல்லையே. இப்போ நரேந்திர மோடி ஜியிடம் நேரா கேட்கிறேன். சொல்லுங்க, ஜெய்சங்கர நீங்க புறக்கணிச்சீங்களா? அவர் தான் அந்த நேரத்துல அமெரிக்காவுல இந்தியாவோட தூதர். அவர் மூலமா எந்த தகவலும் போகணும். நீங்களும் அத ஒத்துக்குவீங்க. அவர வச்சு நீங்க எப்ஸ்டீனுக்கோ, வேற யாருக்கோ எந்த தகவலும் தரலனா சரி. அத பத்தி அப்புறம் பேசலாம். உங்களுக்கும் ஹர்தீப்புக்கும் என்ன உறவு? உங்களுக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு நடுவுல ஹர்தீப் ஒரு மிடில்மேன் மாதிரி வேல பண்ணாரா? தெரியல. டிஜிட்டல் இந்தியா பத்தி அது அபிஷியலா அனௌன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஹர்தீப் பூரி யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? எப்ஸ்டீன் கிட்ட தானே? இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? இது 2016 வரைக்கும். 2017க்கு வரலாம். இங்க பாருங்க, நான் 2017ல இருக்கிற டாக்குமெண்ட் உங்க முன்னாடி காட்டுறேன். 2017ல ஹர்தீப் பூரி RIS ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு டெல்லி பேஸ்டு திங்க் டேங்க்ல பிரசிடென்ட்டாவும், இந்த திங்க் டேங்க்குக்கு ஃபண்டிங் இந்திய அரசு தான் தருது. இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியா இருந்துகிட்டு, எப்படி ஒரு செக்ஸ் அஃபெண்டருக்கும், ஒரு கிரிமினலுக்கும் மெயில் அனுப்புனார்? ஏன் அனுப்புனாரு? அதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வி. 2014ல இருந்து 16 வரைக்கும் எந்த அதிகாரத்துல, யாரோட உத்தரவுல, எந்த அடிப்படையில எப்ஸ்டீன் கிட்ட இவர் பேசிட்டு இருந்தாரு? அந்த நேரத்துல மிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவரு ஒரு ரிட்டயர்டு டிப்ளமேட். 2014ல இருந்து 16 வரைக்கும் அமெரிக்காவுல இந்தியாவுக்கான 3 அம்பாசிடர்ஸ் தான் இருந்தாங்க. ஒருத்தர் ஜெய்சங்கர், இன்னொருத்தர் அருண் சிங், 3வது நவ்தேஜ் சரணா. இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா இருந்தாங்களா? பிரைம் மினிஸ்டருக்கு எப்ஸ்டீன் கிட்ட பேச ஹர்தீப் பூரி சேவை தான் தேவைப்பட்டுச்சா? அதுவும் என்ன பேசினார் டிஜிட்டல் இந்தியா பத்தி? டிஜிட்டல் இந்தியா நம்ம நாட்டுல பப்ளிக்கா அனௌன்ஸ் ஆகுறதுக்கு 7 மாசத்துக்கு முன்னாடியே எப்ஸ்டீன் கிட்ட இத பத்தி பேசுறார். ஏன்? இதுதான் எங்களோட கேள்வி. இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால தான் நான் இங்க கிரவுன் மாரி வச்சு பேசுறேன். நீங்க இமேஜ்ல கூட பார்க்கலாம். அந்த நாளே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாரு, நான் எந்த தவறும் பண்ணலன்னு. ஆனா அவரு சொல்ற ஸ்டைல பாருங்க. ஏதாவது நடந்திருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் சும்மா சந்திச்சுட்டு வந்தேன். அதாவது என்ன மென்டல் அப்ரோச் இது? செக்ஸ் கிரைம்ல நான் சம்மந்தப்பட்டிருந்தா சொல்லியிருப்பேன். நான் வெறும் மீட் மட்டும் தான் பண்ணதோட நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் ஹர்தீப் பூரியோட மனநிலை. இப்படி இருக்கிற ஒருத்தரு, ஒரு நிமிஷம் கூட மந்திரி பதவியில இருக்க உரிமை இருக்கா? நீங்களே சொல்லுங்க.